ஹாய் கைஸ் .NET 30 days 30 concept challenge அதில் இன்னைக்கு டே 19 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வர்சஸ் ஸ்ட்ரிங் பில்டர். ரெண்டுமே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங்கும் ஒரு கிளாஸ் தான், ஸ்ட்ரிங் பில்டர் ஒரு கிளாஸ் தான். ஸ்ட்ரிங் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் இருக்கும். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து system.text அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கும். ஸ்ட்ரிங் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCP அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஆகும். SCP அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஈப்ல இருக்கிற ஒரு மெமரி ஸ்பேஸ் தான் SCP அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஈப்ல ஸ்டோர் ஆகும். டேரெக்டாக ஈப்லே ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால ஒரே மெமரி ஸ்பேஸில் அடிக்கடி மாடிஃபை பண்ணவே முடியாது. இப்போ என்கிட்ட வந்து ஸ்ட்ரிங் A is equal to தினேஷ் அப்படின்னு இருக்கு. அதை மறுபடியும் என்ன பண்ண போறேன், A plus is equal to தினேஷ் plus குமார் அப்படின்னு மாத்திரம். தினேஷ் குமார் எனக்கு அவுட்புட் வேணும். ஆனால் இது என்ன மாறி இருக்கும் அப்படின்னா தினேஷ்க்கு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும், தினேஷ் குமாருக்கு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதனால தான் என்ன சொல்றோம், இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதே நான் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி அப்பெண்ட் பண்றேன், அதே வேரியபிள் அப்பெண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதே ஆப்ஜெக்ட்ல அதே மெமரி ஸ்பேஸ்ல தினேஷ் குமார் எனக்கு அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கும். இதனால தான் இதை இம்யூட்டபிள் அப்படின்னும் இதை மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம்.